வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அரசன் படத்தோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் அப்டேட். சிலம்பரசன் டிஆர் நடிப்புல உருவாக்குற இந்த படம் இப்போ சென்னையில ஃபுல் ஸ்விங்கா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. லேட்டஸ்ட் தகவல் படி இந்த படத்துக்காக ஒரு ஸ்பெஷல் செட் ரெடி பண்ணி அதுல முக்கியமான சீன்ஸை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங் ஹைலைட் என்னன்னா, விஜய் சேதுபதி இந்த மூவில போலீஸ் ரோல்ல நடிக்கிறாரு. இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அவரோட கேரக்டருக்கு ஒரு வெயிட் இருக்கும்னு ஆல்ரெடி பஸ் இருக்கு. இப்போ ஷூட்டிங் ப்ராக்ரஸ் பத்தி பேசணும்னா, டீம் இந்த படத்தோட முழு ஷூட்டிங்கை மே இல்லனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள ராப் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது கலைப்புலி எஸ் தானு. அவரோட பிளானிங் படி இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா நவம்பர் 5 இல்லனா நவம்பர் 6 டேட்ல இந்த படம் தியேட்டர்ஸ்க்கு வர வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு சைடுல மார்ஷல் இந்த படத்துல கார்த்தி லீட் ரோல்ல நடிக்கிறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்றது தானக்காரன் ஃபேம் தமிழ். இந்த ப்ராஜெக்ட் கூட ஸ்ட்ராங் கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிமாக இருக்கும்னு ஆல்ரெடி பேசப்படுகிறது. இப்ப சிச்சுவேஷன் என்னன்னா, இந்த இரண்டு படங்களும் தீபாவளி ரிலீஸை டார்கெட் பண்ணிருக்கு. அதாவது ஒரே டைம்ல தியேட்டர்ஸ்ல இரண்டு பிக் ஃபிலிம்ஸ் கிளாஷ் ஆக போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் போல இருக்கு. இந்த கிளாஷ் ஏன் முக்கியம்னா, ஒரு சைடுல வெற்றிமாறன் டைரக்ஷன் பிளஸ் எஸ்டிஆர் மாஸ் காம்போ, இன்னொரு சைடுல கார்த்தி ஸ்ட்ராங் கண்டென்ட் பிளஸ் தமிழ் டைரக்ஷன். இரண்டு பேருக்கும் ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ் இருக்குது. அதனால பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டி ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். இப்போ உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த தீபாவளி கிளாஷ்ல யார் வின் பண்ணுவாங்க? அரசனா இல்ல மார்ஷலா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சூர்யா 48 பற்றிய லேட்டஸ்ட் பிக் அப்டேட். சூர்யா மற்றும் வினோத் காம்போ பற்றி கடந்த சில நாட்களாகவே ஸ்ட்ராங் பஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் லாக் ஸ்டேஜ்ல இருக்குது. மேலும் வினோத் இப்போ இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ல பிஸியா இருக்காரு. அதாவது ஸ்டோரி டெவலப்மெண்ட் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல சூர்யா இப்போ சூர்யா 47 ஷூட்டிங்ல ஃபுல் பிஸியா இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டேடியா ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. டீம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை இன்னும் சில மாதங்களுக்குள் ராப் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த வினோத் ப்ராஜெக்ட், அதாவது சூர்யா 48 ஸ்டார்ட் ஆகும். வினோத் அவரே சூர்யா கிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காரு. அது சூர்யாக்கு பிடிச்சிருக்கு என்பதாலும் இந்த காம்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மாதிரி பேசப்படுது. ப்ரொடக்ஷன் சைட்ல இந்த படத்தை ஜாகரம் ஸ்டுடியோஸ் தயாரிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ உங்க ஒப்பீனியன் என்ன? சூர்யா பிளஸ் வினோத் காம்போ பிளாக் பஸ்டர் ஆகுமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இந்த படத்தோட நெக்ஸ்ட் சிங்கிள் அடாவடி சாங் அஃபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாங் அனிருத் மியூசிக்ல ஒரு ஃபுல் ஆன் மாஸ் குத்து வைப் ட்ராக்கா வந்திருக்குது. ரிலீஸ் ஆன உடனே சோஷியல் மீடியால நல்ல அட்டென்ஷன் எடுத்திருக்கு. இந்த சாங்ல மீம் ரெஃபரன்ஸ் இன்ட்ரோ கூட யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஆல்ரெடி வைரல் ஆகி ஃபேன்ஸ் கிட்ட நல்ல ரீச் அடிச்சிருக்கு. யூத் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு டிபிக்கல் அனிருத் சம்பவம் மாதிரி தான் ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கடுத்த முக்கியமான அப்டேட் என்னன்னா, இந்த படம் சென்சார் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 மணி 37 நிமிடம், அதாவது 157 மினிட்ஸ் லெங்த் இருக்கும்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேலும் படம் UA சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. அதே நேரத்துல இன்னொரு ஹைப் பாயிண்ட் எஸ்ஜே சூர்யா வெர்சஸ் பிரதீப் கன்ஃப்ளிக்ட். இந்த கிளாஷை இன்னும் ஹைலைட் பண்ற மாதிரி நெக்ஸ்ட் ட்ரெய்லர் ரொம்ப சீக்கிரம் வரப்போறதுன்னு சொல்லப்படுது. ரிலீஸ் பத்தி பேசணும்னா, இந்த படம் ஏப்ரல் 10க்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக அஃபிஷியலா லாக் பண்ணப்பட்டிருக்கு. பல தடவை போஸ்ட்போன் ஆனதுக்கு அப்புறம் இப்ப ஃபைனலி இந்த டேட்டுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ உங்க ஒப்பீனியன் என்ன? அடாவடி சாங் ஹிட் ஆச்சா இல்ல ஆவரேஜா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சிவகார்த்திகேயன் அவரோட நெக்ஸ்ட் பிக் ப்ராஜெக்ட் சேயான் பற்றிய அப்டேட். இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் 27 முதல் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் ஸ்டார்ட் ஆக போறது தெரிய வருது. அதாவது ஃபுல் ரூரல் பிளஸ் ரூட்டட் பேக்ட்ராப்ல இந்த படம் உருவாக போறது கிளியர் ஆகுது. மேலும் இந்த படத்தோட பிக்கெஸ்ட் ஹைலைட் என்னன்னா, இது விருமாண்டி ஸ்டைல் எலமெண்ட்ஸ் மற்றும் முருகன் இன்ஸ்பிரேஷன் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்படுற ஒரு பவர்ஃபுல் கதையாக இருக்கும்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு ரூரல் கதையோட டிவைன் கனெக்ட் சேர்த்து ஒரு யூனிக் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போறாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இதோட சேர்த்து இன்னொரு ஷாக்கிங் பஸ் என்னன்னா, கமல்ஹாசன் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு முக்கியமான ரோல்ல அப்பியர் ஆகலாம்னு ஸ்ட்ராங் ஸ்பெகுலேஷன் இருக்கு. இது கன்ஃபார்ம் ஆகிட்டா இந்த படம் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். இப்போ உங்க ஒப்பீனியன் என்ன? சேயான் விருமாண்டி லெவல் இம்பாக்ட் கொடுக்குமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
அடுத்து நம்ம பார்க்க போறது ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் அவரோட நெக்ஸ்ட் லைனப் பற்றிய அப்டேட். ஆல்ரெடி அட்லி மற்றும் லோகேஷ் கனகராஜுடன் பேக் டு பேக் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் அல்லு அர்ஜுன் இப்போ இன்னொரு சர்ப்ரைசிங் காம்போக்கு ரெடி ஆகுறாரு. லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி மலையாளம் டைரக்டர் பாசில் ஜோசஃபோட அல்லு அர்ஜுன் டீமை பார்க்க போறாரு. இந்த ப்ராஜெக்ட் அவரோட 25வது படம், அதாவது AA25 இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த காம்போ பற்றிய பஸ் கடந்த சில வாரங்களாக இருந்தாலும் இப்போ அது ஸ்ட்ராங்கா கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. இந்த ப்ராஜெக்ட்ல பிக்கெஸ்ட் ஹைலைட் என்னன்னா, இது ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்மாக இருக்க போறது. பாசில் ஜோசப் முன்னாடி எடுத்த மின்னல் முரளி மாதிரி கிரவுண்டட் பிளஸ் யூனிக் ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல்ல இந்த படமும் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இண்டஸ்ட்ரி பஸ் படி இந்த ஸ்கிரிப்ட் நீண்ட நாட்களாக டெவலப்மெண்ட்ல இருந்தது. இப்போ அல்லு அர்ஜுன் கிட்ட லாக் ஆகும் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. மேலும் இந்த படம் நெக்ஸ்ட் இயர் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லப்படுது. கீதா ஆர்ட்ஸ் பேனர்ல இந்த ப்ராஜெக்ட் உருவாக வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இதே சூப்பர் ஹீரோ ஸ்கிரிப்ட பாசில் ஜோசப் முன்னாடி பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங் கிட்ட பிட்ச் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகல. இப்போ அதே கான்செப்ட் அல்லு அர்ஜுனுடன் ஃபைனலி உருவாக போகுது. இப்போ உங்க ஒப்பீனியன் என்ன? அல்லு அர்ஜுன் சூப்பர் ஹீரோ ரோல்ல மாசா ஒர்க் ஆவாரா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.